Question number 9. The set of values of k for which tan inverse of x the whole cube plus cot inverse of x the whole cube is equal to k pi cube. This is data. Then x belongs to R. This is questions. Okay. So, this is எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா very simple. Okay. இது ட்ரை பண்ணலாமா? First of all என்ன பண்ணுங்கன்னா a cube plus b cube. You know the formula a plus b the whole cube is equal to a cube plus b cube plus 3ab into a plus b. Clear? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ இதிலிருந்து 3ab into a plus b ரைட் ஹேண்ட் சைடு கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ரைட். இப்போ இது ஏன் சார் நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே கிவன் கொஷின் எனக்கு tan inverse ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா tan inverse ஆஃப் x the whole cube plus cot inverse of x the whole cube, that is a cube plus b cube. கிடைச்சிச்சுங்களா? அப்போ என்ன ஃபார்முலா a plus b the whole cube ஃபார்முலா போட்டுக்கலாமா? அப்போ tan inverse of x plus cot inverse of x the whole cube minus 3ab into a plus b, that is tan inverse of x okay cot inverse of x into again என்னங்க tan inverse of x plus cot inverse of x. So, நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியுங்க tan inverse of x plus cot inverse of x is equal to pi by 2. ஸோ அப்போ அந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அப்போ இது எப்படி சிம்பிளை பண்ணுறேன், இதோட வேல்யூ pi by 2. அப்போ pi by 2 the whole cube. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 tan inverse of x into cot inverse of x. tan inverse of x plus cot inverse of x value is equal to pi by 2. இப்போ இதோட வேல்யூ pi by 2 பிரிச்சுக்கலாமா? ரைட். இப்போ இதை கொஞ்சம் சிம்பிளை பண்ணுங்களேன். எப்படி பண்ணலான்னா இப்போ pi cube by 8 minus 3 pi by 2 into tan inverse of x into again what reaction cot inverse of x. இப்போ cot inverse of x equal to pi by 2 minus tan inverse of x சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அப்போ இதிலிருந்து என்ன பண்ணிக்கிறேன் pi cube by 8 minus 3 pi by 2 tan inverse of x cot inverse of x pi by 2 minus tan inverse of x rearrange பண்ணிக்கலாமா? ரைட். இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா? இப்போ ப்ராடக்ட் பண்ணிட்டா என்ன கிடைக்குன்னா pi cube minus 8 minus 3 pi by 2 tan inverse மட்டும் ப்ராடக்ட் பண்ணிக்க. வாட் ரியாக்ஷன் pi by 2 tan inverse of x minus tan inverse of x the whole square மாறிடுமா? ஸோ இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக வருது அது tan inverse of xன்னு வரதுனால. அப்போ ஒரு கன்வீனியன்ட்கான என்ன பண்ணிங்கன்னா நான் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்குது சம்ம அப்படின்னு கன்வீனியன்ட்கான என்ன பண்ணிக்கிறேன் புட் t is equal to என்ன எடுத்துக்கிறேன்னா புட் t is equal to tan inverse of xன்னு எடுத்துக்கிறேன். ஏன் சார் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த கன்வீனியன்ட்டுக்காண்டி. அப்போ இந்த சம்மை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா இப்போ pi cube by 8 மைனஸை உள்ளே ப்ராடக்ட் பண்ணிக்க. அப்போ 3 pi by 2 அது வாட்டுக்கு இருக்கட்டும். ஓகே மைனஸ் உள்ள ப்ராடக்ட் பண்ணால் அப்போ இது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிருமா? அப்போ இது எப்படி மாறுங்க ப்ளஸ் டி ஸ்கொயர்டு. ஏன்னா tan inverse of x தான் நான் டீன்னு எடுத்துட்டேன்னா டி ஸ்கொயர்டு மைனஸ் pi by 2 இன்ட்டு வாட்ஸ் வேல்யூ ராஜா டி அப்படின்னு வந்து நிற்குமா? இது வரைக்கும் தெளிவாயிட்டிங்களா? ஜஸ்ட்டு டி tan inverse of x போக டி அகெயின் pi by 2 டி. ஓகே அண்டர்ஸ்டுட்மா? ரைட்டு. இப்போ நான் இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ இதை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த ஸ்டெப்ஸை அடுத்த பக்கத்துக்கு எழுதிக்கலாமா? ஓகே கன்வீனியன்ட் கண்டி pi cube by 8 கொஷின் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணால் pi cube by 8 ஓகே நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 pi by 8 ஃபார்ம் பண்ணோமா 3 pi by 2 சாரி 3 pi by 2 இன்ட்டு டி ஸ்கொயர்ட் மைனஸ் ஓகே pi by 2 இன்ட்டு டி. இதை நம்ம பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். கிளியர்? 3 pi by 2 டி ஸ்கொயர் pi by 2 இன்ட்டு டி. ஓகே கரெக்டா? ரைட்டு போகலாமா? ரைட்டு. இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்னால் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். ஸோ அப்போ pi cube by 8
plus 3 pi by 2 next என்ன பண்ணிக்கிறேன் t squared minus pi by 2t plus இதை 2 ஆல் டிவைட் பண்ண pi by 4 ஆகுமா அப்போ pi by 4 the whole square ஆட் பண்ணிக்கிறேன் minus pi by 4 the value subtract பண்ணிக்கிறேன் computing square method கண்டி இப்போ அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா இப்போ pi cube by 8 plus 3 pi by 2 இது என்ன ஃபார்முலா செட் ஆகும் a minus b the whole squared up to இது வரைக்கும் என்ன ஃபார்முலாங்க a minus b the whole squared வருமா அப்போ t minus pi by 4 the whole squared okay minus இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா pi squared by 16 okay understood மா இப்போ உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்க அப்போ pi cube by 8 உள்ள ப்ராடக்ட் பண்ணால் plus 3 pi by 2 in okay t minus pi by 4 the whole square again product பண்ணா minus 3 pi cube by 32 so இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணிக்க what is the value pi cube by 8 minus 3 pi cube by 32 so LCM பண்ணா 32 சிம்பிளை பண்ணா 4 times அப்போ 4 pi cube minus 3 pi cube சிம்பிளை பண்ணால் pi cube வருமா அப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணால் வாட் ரியாக்ஷன் pi cube by 32 plus 3 pi by 2 ஹியர் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 10 minus pi by 4 the whole square இது வரைக்கும் புரிஞ்சுங்களா இப்போ நம்மளுக்கு இதிலிருந்தே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸே வருது என்னென்னா நம்மளுக்கு டீயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும் புட்டு t is equal to என்ன வேல்யூ எடுத்துருந்துங்க tan inverse of xன்னு எடுத்தோமா இப்போ சம்மில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கங்க ஓகே அப்போ pi cube by 32 plus 3 pi by 2 tan inverse of t power x plus pi by 4 the whole square அதாவது கொடுத்துருக்க டேட்டாஸுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் இப்படி நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டேன் இப்போ என்ன வேல்யூ சொல்லுன்னா ஈக்குவல் டு k pi cube அதுலேருந்து நம்மளுக்கு இன்டர்வல் ஓகே எக்ஸோட கே என்னது ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் கேவோட இன்டர்வல் கேட்டிருக்காங்க அப்போ கேவோட வேல்யூ இன்டர்வல்னால் அந்த கேக்கு மினிமம் வேல்யூஸ் அதாவது இந்த கே பை கியூப் இருக்கு இல்லையா இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க டோட்டல் வேல்யூக்கு மினிமம் எவ்வளவு மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த இன்இக்வாலிட்டியை ஃப்ரேம் பண்ண முடியும் அப்போ ஃப்ரேம் பண்ணலாமா ஸோ அப்போ இந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு இடம் கன்வீனியன்ட் நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம் pi cube by 32 நோட் பண்ணிக்கலாமா pi cube by 32 மைண்ட் பண்ணிக்கோங்க வாட் ஆர் தி கொஷின்ஸ் ஓகே tan inverse ஆஃப் நான் இப்போ சால்வ் பண்ணிக்கிறதுலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கான வேல்யூஸ் எது tan inverse ஆஃப் எக்ஸு கொஷின் பார்த்தீங்கன்னா tan inverse ஆஃப் எக்ஸ் தி ஹோல் கியூப் ப்ளஸ் cot inverse ஆஃப் எக்ஸ் தி ஹோல் கியூப் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் எடுத்திருக்கேன் அதை தான் சிம்பிளி பண்ணிக்க எப்படி சிம்பிளி பண்ணிக்கிறோம் pi cube by 32 plus 3 pi by 2 into tan inverse of x minus pi by 4 the whole square அப்படின்னு எழுதியிருக்கோம் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க நான் திட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இந்த கொஷினில் ஸோ இப்போ இதுக்கு நான் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த டோட்டல் வேல்யூக்கு ஓகே இந்த டோட்டல் வேல்யூக்கு நான் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்போ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸ் தான் இங்கே தான் இருக்குது இது கான்ஸ்டன்ட் நோ டச் 3/2 இங்கெல்லாம் நம்ம டச் பண்ண முடியாது ஒன்லி இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை பொறுத்து தான் இந்த என்டையர் ஃபங்க்ஷன் மினிமமாக மேக்ஸிமமானு கண்டுபிடிக்க முடியும் ஸோ அப்போ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இப்போ இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5/4 இந்த வேல்யூலாம் ஃபுல்லாக என்ன ஆகும் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆச்சுன்னு வச்சுக்க tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5/4 கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆச்சுன்னா அப்போ 3/2 ஆல்சோ ஜீரோ ஆயிருமா அப்போ வாட் ரிமைனிங் கிடைக்கும் pi cube by 32 வருமா மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கிளியர் அப்போ மினிமம் வேல்யூ வேணும்னா ஒன்லி பாசிபிள் ஓகே எனக்கு மினிமம் வேல்யூ வேணும் அப்போ ஒன்லி பாசிபிள் எப்போ மட்டும் வரும் மினிமம் வேல்யூனா ஒன்லி பாசிபிள் இஸ் கிளியர் வாட் த பாசிபிள் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5/4 ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தாலும் பாசிபிள் அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/4 that is x is equal to tan inverse அங்கே போச்சுன்னா tan pi/4 வேல்யூ 1 கிளியர் அப்போ இந்த என்டையர் ஃபங்க்ஷன் மினிமம் வேல்யூ என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ இஸ் கிளியர் மினிமம் வேல்யூ இஸ்
இதுதான் நம்மளுக்கு ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு இல்லையா. வாட் இஸ் த மினிமம் வேல்யூ? பை கியூப் பை 32 அட் எந்த பாயிண்டில் எனக்கு கிடைக்குது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ல் கிடைக்குது. எஸ் கிளியர்? கிளியர் அண்டர்ஸ்டுட்னா ரைட்டு. இப்போ மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும், நல்லா பாருங்கள். பை மைனஸ் பை பை 4 நெகட்டிவ். ஸோ இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுன்னு வச்சுக்க. ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ இது ஃபுல்லாக டோட்டல் வேல்யூ நெகட்டிவ் ஆனாலும் ஹோல் ஸ்கொயர்டு போட்டிங்கன்னா பாசிட்டிவாக வந்துருமா? எஸ் கிளியர்? இப்போ -1 -2 ஹோல் ஸ்கொயர்டு போட்டிங்கன்னா ஃபைனலாக வேல்யூ என்னங்க? -3 ஹோல் ஸ்கொயர்டு போட்டால் 9 வந்து நிற்கும். பாசிட்டிவாக வந்துருமா? கிளியர்னா? ரைட்டு. இப்போ நல்லா பாருங்களேன், -1 -2 ஹோல் ஸ்கொயர்டு போட்டிங்கன்னா 9 கிடைக்குது. சப்போஸ் நான் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மாற்றினேன்னு வச்சுக்க, இண்டிவிஜுவலாக -2 ஃபிக்ஸடாக வச்சுக்க, இந்த 1 இருக்க பிளேஸில் நான் 4 போட்டேன்னு வச்சுக்க, வேல்யூ என்ன ஆகும்? ஓகே, ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குமா? என்ன சொல்ல வரேன்டா, அந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, ஹோல் ஸ்கொயர் இருக்குனால அதாவது என்ன வேல்யூ இருக்குண்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு 5 இருக்குது, -5 இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் +1 போட்டேன்னு வச்சுக்கோங்க, இது ஹோல் ஸ்கொயராக இருக்குனால வாட் ரியாக்ஷன் கிடைக்கும்? 16 கிடைக்கும். கிளியர்னா? அடுத்து நெக்ஸ்ட்டு நான் வேல்யூவை 2 போட்டேன்னு வச்சுக்கேன், 5 ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா 2 9 கிடைக்கும். நான் பாசிட்டிவ் வேல்யூ போட போட என்ன ஆகும்னா இதோட வேல்யூ என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். அதே நான் நெகட்டிவ் வேல்யூ அப்ரோச் பண்ணேன்னு வச்சுக்க, -1 -5 அப்படி எடுத்துன்னு வச்சுக்க, -6 36 ஆகுமா? ஏன்னா இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது, இங்கேயும் நெகட்டிவ். அப்போ தான் ஆட் பண்ணும்போது வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும். இப்போ அதே தான் நான் இங்கேயும் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன்டா, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து லைஸ் பிட்வீன் ஓப்பன் இன்டர்வல் -π/2 to +π/2 தான் கிடைக்கும். அப்போ டேனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -π/2 to +π/2க்குள்ளே தான் வேல்யூ கிடைக்கும். அப்போ நான் +π/2 எடுக்கும்போது இது பாசிட்டிவ், இது நெகட்டிவாக இருக்கும்போது செப்பரேட் பை வேல்யூ கம்மியாகும். நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணேன்? 0க்கு அப்புறம் இருக்க நெகட்டிவ் வேல்யூ எடுக்கிறேன். அப்போ 0க்கு அப்புறம் இருக்க நெகட்டிவ் வேல்யூ மேக்ஸிமம் எது வரைக்கும் என்னால் எடுக்க முடியும்னா ஓப்பன் இன்டர்வல் -π/2 வரைக்கும் எடுக்க முடியும். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கணும்டா. அப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்குன்றா, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ டெஃபினட்டாக என்னவாக இருக்கணும்? -π/2 இருக்கணும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு -π/2, ஆல்ரெடி ஒரு மைனஸு, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? போத்துமே மைனஸ் ஆயிரும். அப்போ ஆட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆயிரும். கிளியர்னா? தட்ஸ் த ரீசன் எனக்கு இங்கே மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு வேணும்டா, இங்கே tan இன்வர்ஸ் என்னவா எடுக்கணும்? -π/2 எடுக்கணும். கண்டுபிடிக்கலாமா? அப்போ எனக்கு மேக்ஸிமம், ஓகே, மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? மேக்ஸிமம் வேல்யூ இஸ் வேல்யூ என்ன ஃபார்ம் பண்ணுவேன்? π/3/32 + 3π/2 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன்? -π/2 எடுத்துக்கலாமா? -π/4 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ சிம்பிளி பண்ணலாமா? தட் இஸ் அப்போ π/32 + 3π/2. இப்போ இதை கொஞ்சம் சிம்பிளி பண்ணிக்கங்க. π/2 -π/2 -π/4. இப்போ LCM 4 எடுத்திங்கன்னா வாட் ரியாக்ஷன்? -2π -π, தட் இஸ் அப்போ -3π/4 கிடைக்குமா? கிளியர்னா? இப்போ இதெல்லாம் சிம்பிளி பண்ணால் அப்போ ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கேன். அப்போ 9π²/16 அப்படி வந்து நிற்குமா? அப்போ இதை சிம்பிளி பண்ணால் π³/32. இப்போ ஃபார்ம் பண்ணால் +27. that's clear? 27π³/32. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 28 π³/32. அண்டர்ஸ்டுட்மா? ரைட்டு. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ தெரிஞ்சிருச்சு, மினிமம் வேல்யூ தெரிஞ்சிருச்சு இந்த என்டையர் சம்முக்கு. கிளியர்னா? இப்போ சம்முக்கு வாங்க. நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் கியூப் ப்ளஸ் cot இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் கியூப், இதை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போதைக்கு மக்கப் பண்ணிடுறேன். ரைட், எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ இந்த என்டையர் ஃபங்க்ஷனுக்கு மினிமம் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? π³/32. மேக்ஸிமம் வேல்யூ 28π³/32 கண்டுபிடிச்சிருக்கோம். திஸ் வேல்யூ லைஸ் பிட்வீன் π
k pi cube. அப்போ what is our conclusion? Pi cube by 32 less than or equal to, இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்டட் இருக்குது, கரெக்டாக கெஸ் பண்ணுவாப்பா. pi cube இங்கே less than or equal to போடுவீங்களா, strictly less than போடுவீங்களா? இங்கே strictly less than, what is the value? 28 pi cube by 32. சார் இங்கே less than or equal to, இங்கே strictly less than போட்டால் என்னன்னா மினிமம் வேல்யூ வரும்போது எக்ஸாக்ட் வேல்யூ சொல்ல முடியும். x is equal to 1க்கு மினிமம் வேல்யூ pi by cube by 32. பட் நான் மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ மைனஸ் pi by 2 எடுத்திருக்கேன். ஆனால் பட் இங்கே இன்டர்வல் என்ன இருக்குது, ஓப்பன் இன்டர்வல். அப்போ நியரஸ்ட் வேல்யூ தான் எடுத்துருக்கேன். மைனஸ் pi by 2 எவ்வளோ க்ளோஸாக எடுக்க முடியுமோ எடுத்துருக்கோம். கிளியர்னா? அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது, மைனஸ் pi by 2. தட் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு tan inverse pi by cube by 32 இருந்தாலும் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ என்னது, ஓப்பன் இன்டர்வல் வேல்யூ. That's the reason I will put the strictly, okay, strictly less than x. That is means strictly less than. It's not an open interval. But here x equal to one exact value, therefore I will put the close interval. Understood now? The steps are very important. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. Clear? Right. இப்போ என்ன பண்ண, pi cube எல்லாம் காமனாக டிவைட் பண்ணி விட்டுருங்க. அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ 1/32 less than or equal to k, okay, strictly less than, இங்கே 28 8 டேபிள் கூட அடிக்கலாமா, 4 டேபிள் அடிங்க, இங்கே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். 4 டேபிள் அடிச்சிங்கன்னா how much time, 7 time by 8. pi cube ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிருமா? அப்போ வாட்ஸ் த மீனிங், அப்போ k belongs to close interval 1/32, 7/8 open interval. Okay, understood ma? That is option A. Clear children?